சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அஷ்டமச்சனி நடக்கிறத நீங்கள் என்ன உணரவே இல்லைன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாகவே மிகப்பெரிய சோதனைகளை அஷ்டமச்சனி கொடுக்கவே இல்லை, இனியும் கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. எறும்பு கடிக்கிற மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கடன், நோய் எதிர்ப்பு போன்றவைகளை அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு வகையில் செய்யும். 8 மாதம் வரைக்கும் அப்படியே கொண்டு போகத்தான் செய்யும். கொஞ்சம் தடங்களாக இருக்கும். திருமணத்தில் இன்னும் கொஞ்சம் தடங்கள். இளைய பருவத்தினருக்கு பிற்பகுதி 5 மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அட்டமத்தச்சனி காலமாக அமைந்திருக்கிறது. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அஷ்டமச்சனி நடக்கிறத நீங்கள் என்ன உணரவே இல்லைன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் அஷ்டமச்சனி இப்போது வேதை என்கின்ற ஒரு அமைப்பில் அமைந்து விட்டதால் அஷ்டமச்சனி ஆரம்பித்து ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி ஆரம்பிச்சது. அந்த 4 நாட்கள்லேயே ராகு 7ஆம் இடத்திற்கு மாறிட்டார். உடனே உங்களுக்கு அந்த வேதை அமைப்பில் போய் சனி மாட்டிக்கிட்டதுனால கடந்த ஒரு வருடமாகவே மிகப்பெரிய சோதனைகளை அஷ்டமச்சனி கொடுக்கவே இல்லை, இனியும் கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அந்த வேதை அமைப்பு சனி பகவானுக்கு இருக்கிறது. ஆகவே உண்மையை சொல்ல போனால் எப்போவுமே ஜாதகம் பார்க்க வர்றதுல அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கிற இந்த 2 ராசிக்காரங்க தான் அதிகமாக வருவாங்க. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் ஜாதகம் பார்க்க வரல. எந்த ஜோதிடருக்கும் இது கொஞ்சம் தெரியும். இப்போது உங்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஒரு 6 மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரியான எறும்பு கடிக்கிற மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன், நோய் எதிர்ப்பு போன்றவைகளை அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு வகையில் செய்யும். ஆகவே டிசம்பர் மாதம் வரைக்கும் இயல்பாக போகும். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் 6 மாதங்களில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. 8 மாதம் வரைக்கும் அப்படியே கொண்டு போகத்தான் செய்யும். 8 மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வேதை அமைப்பு விலகுகின்ற காரணத்தினால அதற்கு பிறகு நண்பர்களை நம்புவது, அவங்கள நம்புறது, இவங்களை நம்புறது என்ற மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் தடங்களாக இருக்கும். திருமணத்தில் இன்னும் கொஞ்சம் தடங்கள். இளைய பருவத்தினருக்கு இந்த திருமணம், அந்த திருமணம், இதுவா அதுவா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும். இவரை தேர்ந்தெடுக்கலாமா, அவரை தேர்ந்தெடுக்கலாமா, காதல் திருமணம் நடக்குமா, அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களா, இந்த மாதிரியான கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அஷ்டமச்சனியின் காரணமாக இப்போது கண்டிப்பாக உண்டு. அது கூட முதல் 8 மாதங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. பின்னாடி ஒரு 4 மாதங்கள் மட்டும் ஒரு கடைசி, அதாவது இந்த தமிழ் புத்தாண்டை நான் 2 பிரிவாக பிரிப்பேன். டிசம்பர் மாதத்திற்கு முன்னாடி, டிசம்பர் மாதத்திற்கு அப்புறம் ஒரு 5 மாதம். அந்த டிசம்பர் மாதம் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி யாரையுமே நம்பாமல், அவரை நம்பினேன் இவரை நம்பினேன் அப்படின்ற மாதிரியாக அவர்கிட்ட பணம் கொடுத்தேன் இவர்கிட்ட பணம் கொடுத்தேன், எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அட்டமத்தச்சனி நடக்கும்போது வேதை அமைப்புகளாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுனா என்ன, ஷேர் மார்க்கெட்டில் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், இதெல்லாம் சரியாக வராது. அவரை நம்பினேன், அப்பாவை நம்பினேன், அம்மாவை நம்பினேன், அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை நம்புவதும் இப்போது சரியாக வராது. வியாபார பெருமக்கள் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். வியாபார தொழில் முனைவோர்களுக்கும் ஆர்டர்கள் அப்படி இப்படின்றதில் வேலைக்காரங்களை நம்பினீங்கன்னா உள்ளதும் ஒரு மாதிரியாக போகக்கூடிய சூழல்கள் உண்டு. வேலையில் மட்டும் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அட்டமத்தச்சனி நடக்கும்போது வேலையை விடக்கூடாது. சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுந்த மாதிரி ஏற்கனவே இருந்த வேலையை விட்டுட்டிங்கன்னா அதை விட மோசமான இன்னொரு வேலை கிடைக்கும். மனுஷன் ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும். வேலையோ தொழிலோ ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும். அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் அட்டமத்தச்சனி சில சாதகமற்ற பலன்களை கொடுக்கும் என்பதால் முற்பகுதி 8 மாதங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும். பிற்பகுதி 5 மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அட்டமத்தச்சனி காலமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பராபவ ஆண்டு. பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது. வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன.
மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 22 நாட்களுக்கு 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு ஒரு சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு 11ஆம் இடத்திலிருந்து முதல் 40 நாட்களிலே பார்க்க போகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியில் கன்னிராசியும் ஒன்று. இந்த பராபவ வருஷம் 2026ஆம் வருஷம் பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும். ஏன்னா 11ஆம் இடத்துல கேள யோகம் அமைய போகிறது. 2, 9, 11ஆம் இடங்களில் கேள யோகம் அமைந்தால் கோடிக்கணக்கில் அந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் வர வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனால் அதுக்கு பிறந்த ஜாதகமும் ஒத்துழைக்கணும். கன்னிராசிக்காரங்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இந்த வருடத்தில் 6 மாதம் கேள யோக அமைப்புகளில் கடுமையாக குரு பகவான் கடகத்திலேயே அப்படியே சேர்ந்திருக்கிறார். அப்போ அந்த 6 மாதங்களும் உங்களுக்கு தொழில்துறை முன்னேற்றங்கள், லாபங்கள், வெற்றிகள் எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.